பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஹீன். அல்லாஹ் தஆலா நம் மீது நம் அனைவருக்கும் அருளையும் பரக்கத்தையும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அல்லாஹ்வை அறிந்து நம்முடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்து மற்றும் கற்றுத்தந்த வழியில் நடப்பது முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் கடமையாக இருக்கிறது. நபி அவர்கள் இஸ்லாத்தில் 5 கடமைகள் இருக்கின்றன என்று கூறினார்கள். அதில் 1 கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத், 5வது ஹஜ்ஜு. இந்த 5 கடமைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்களும் வாழ்ந்தார்கள், கற்று அதன்படி வாழ்ந்தார்கள். இந்த 5 கடமைகள் மட்டும்தான் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா, இந்த 5ம் இல்லாமல் அவர்கள் இருக்கும்போதே தாவத் எனும் அற்புத பணி நடைபெற்றது. அந்த தாவத்தில் தான் இன்றும் கூட இஸ்லாம் பெற்றுள்ளது. இந்த 5 கடமைகளின் கலிமாவை ஏற்றி தொழுகையை தொழுவதற்காக வேண்டி கல்வியை கற்று தொழுகையுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக இக்ராம் செய்து இந்த தொழுகையுடன் இக்லாஸுடன் தொழுகையை தொழுவணும். இந்த அந்த செயல்பாடுகளை மற்றவங்களுக்கு நம்ம எப்படி தொழுதோமோ அதன்படி மக்களுக்கு தொழுவ சொல்லி ஏவுறது தான் தாவத்தே இலலாவாக இருக்குது. இப்போ இந்த களிமா, தொழுகை, கல்வி, இக்ராம், இக்லாஸு இதெல்லாம் தொழுகையில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா கிடையாது. நாம் தொழுகையில் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி மற்ற எல்லா நேரங்களிலுமே இருக்கணும். அது எப்படி இருப்பது? மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் டெல்லி நிஜாமுதீன் என்ற ஊரில் கூட்டுமுறை, அதாவது ஜமாத் எனும் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். அந்த மார்க்க கல்வியை மக்கள் மார்க்க கல்வியை நன்கு கற்றிருந்தால் கூட இந்த வேலையை சரியான முறையில் நடைபெற முடியாமல் உலாமாக்கள் தவித்து கொண்டிருந்த நிலையில்தான் உலாமாக்கள் அனைவரும் ஒன்று கூடி நம்ம இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் போய் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு திட்டமிட்டு தாங்க. அதாவது என்ன திட்டம்னா, மக்களை வழிகாட்டுறதுக்காக ஒரு செயலை எங்களுக்கு திட்டமிட்டு தாங்கள் அப்படின்னு கூறுகிறார்கள். அதற்கு இசங்கி நம்ம இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வழிகாட்டல் தான் இந்த 6 நம்பர். இந்த 6 நம்பர் என்றால் அதாவது ஜமாத்து கூட்டு முறை பிரச்சாரம். இந்த பிரச்சார வேலையில் தியாகம் செய்வதால் மறு உலகமும் ஆகிரமும் பற்றிய கவலை, அல்லாஹ்வின் மீது பக்தி, சிரத்தை, மரணத்துக்கு பின்பு நம்முடைய நீண்டகால வாழ்க்கை பற்றிய சிந்தனை போன்ற சிறந்த நன்மைகள் ஏற்படுகின்றன. இன்னும் இவ்வழியில் செல்வதால் நமது தொழுகையை சிறந்த வணக்கமாகவும் ஆக்கி கொள்ளவும், ஊர் திரும்பியதும் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் கவனத்தை செலுத்தாமல் சன்மார்க்க நல்லொழுக்கங்களை எடுத்து நடப்பதற்காக நம்மளை பக்குவம் பெற்று கொள்ளவும், பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் போன்ற காரியங்களில் அதிக ஆர்வமும் ஊக்கமும் உண்டாகிறது என்பதற்காகத்தான் நமது அனுபவமே சிறந்த சாட்சியாக விளங்குகிறது. தப்லீக்கின் 6 திட்டங்கள், 6 நண்பர்களாக இதை நம்மளுக்கு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வகுத்து கொடுத்தார்கள். அந்த 6 நம்பரில் 1 கலிமா, 2வது தொழுகை, 3வது இல்மு திக்ரு, 4வது இக்ராமுல் முஸ்லிம், 5வது மரியாதை, அதாவது 5வது இக்லாஸ் நியத், 6வது தாவத்தே இல்லலா. சன்மார்க்க வழியில் தொண்டு புரிய காலத்தை ஒதுக்குவது இந்த 6 திட்டங்களுக்கும் தப்லீக்கின் உயிர் நாடிகளாகும். இந்த 6 திட்டங்களும் தப்லீக்குடைய உயிர் நாடிகளாகும். நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் அவசியமில்லாததை விட்டு விடுவது என்ற 7வது திட்டமும் இவ்வாறு 7 திட்டங்களின் முக்கியமான நிபந்தனைகளின் பேணுதலுமாக மனிதன் அல்லாஹுவை கட்டளைகளுக்கு அடிபணிந்து தன்னை அவனுடைய அடிமை என்றும் உணரும் பழக்கத்தை உண்டாக்குவது தான் இந்த 6 திட்டங்களின் நோக்கமாகும். அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டளைக்கு தான்
நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 6 நண்பர்களை நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இந்த 6 நம்பரை நம்ம வந்து வாழ்க்கையில் கொண்டுட்டு வரணும். வெறும் சபையில் பேசாமல், சபையில் பேசினதை கேட்டதை அங்கேயே விடாமல் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து நம்மளும் அதன்படி செயல்பட்டு அது அடுத்தவங்களுக்கும் செயல்படுத்த நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இதுக்காக நம்மக்கிட்டையும் பிற மக்கள்கிட்டையும் வருவதற்காக நம்ம வந்து கொஞ்சம் கவலை செய்தவர்களாக இருக்கணும். நம்மளுடைய முயற்சி, அந்த கவலைங்கிற அந்த முயற்சி இருக்குது பாருங்கள், அதுவே அல்லாஹ் தஆலா அதை நம்மளை ஏற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும். அப்போ இந்த 6 நம்பர் வந்து இல்மில் வந்து திக்ரும் சேர்ந்து வரும். இந்த திக்ரும் சேர்ந்து வந்துடும். அதில் திக்ருலோடு சேர்ந்து தியானமும் வரும். இக்ராமில் இருக்க பாருங்க, அழகான வார்த்தை முஸ்லீம்களுக்கு மரியாதை செய்வது. இதில் வந்து மரியாதை செய்வதை பற்றி நம்மளுக்கு வந்து அழகான முறையில் நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க. எப்படி வாழ்ந்தணும், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை செலுத்தணும், சிறியவர்கள்கிட்ட எப்படி கண்ணியமாக நடக்கணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து அழகான முறையில் எடுத்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு விஷயமும் இருக்கும். இதில் வந்து நோக்கம் இருக்கும். இது நோக்கத்துடைய சிறப்பு இருக்கும். இதோடைய முயற்சி இருக்கும். இந்த முயற்சிக்கும் ஒரு நம்மளுக்கு வந்து ஹதீஸ் வரும். இந்த ஹதீஸுக்கு அப்புறமும் சில சம்பவங்களும் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அது அழகாக நம்ம விளங்கிக்கிட்டு அது அப்படியே மனசில் நம்ம பதிய வச்சு அதன்படி நம்ம வாழ்ந்து மற்றவங்களும் நம்ம வாழ வைக்க தூண்டுதல் அப்படி இருக்கிறது பாருங்கள். அதில் வந்து இம்மைக்கும் மறுமைக்கும் நம்மளுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்துரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது யார் வந்து நன்மையை ஏவாமல் தீமையை தடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வஹீங்கிற அற்புத என்னமாயிடும், நின்று போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நிற்கிது அப்படின்னு சொன்னால், இது வஹீ நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எந்த ஒரு தேவைகளுமே கிடைக்காம போயிடும் இந்த துனியாவில். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நன்மைகளை ஏவி தீமைகளை தடுப்பவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த தாவத்துங்கிற பணியை வந்து தப்லீக் ஜமாத்து மட்டும்தான் செய்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது எல்லாருமே செய்கிறோம். நம்ம முஸ்லீம்கள் வந்து ஒன்று தான். அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை நம்ம ஏற்றுக்கிறோம். அல்லாஹ் தான் மறைமுகமாக இருக்கிற அல்லாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்ம ஏற்றுக்கிட்டோம். உருவமற்ற அவனை நம்ம வணங்குறதுக்கும் நம்ம வாக்குறுதியும் கொடுக்குறோம். அப்படின்னு சொன்னால் அப்படி வாக்குறுதியும் நம்ம கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்போது தாவத்து நம்ம மட்டும்தான் செய்கிறோமானா கிடையாது. எத்தனையோ குரூப்புகள் இருக்குது. இப்போ நம்ம அல்லாஹ் வந்து முஸ்லீம்ங்கிறோம். நம்ம முஸ்லீம், நம்ம நபியோடைய உம்மத்து. நம்ம மட்டும்தான் உம்மத்தான்னு கேட்டால் இந்துக்களும் உம்மத்து தான், காஃபிராக இருக்கிறவங்களும் உம்மத்து தான். அப்போது முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாருமே உம்மத்து தான். அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து நேர்வழி காட்டக்கூடியதுக்கு ஏதாவது ஒரு முறையில் நம்ம தாவத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ நம்ம தப்லீக்குங்கிற இந்த 6 நம்பரை எடுத்துகிட்டு ஜமாத்துக்காரவங்க இந்த முறையில் தாவா கொடுக்குறாங்க. சில குரூப்புங்க வந்து அவங்கவுங்களுக்கு முடியல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஒற்றுமையோடு வாழ வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அடுத்து நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்த இதில் வீடியோவில் உங்களுக்கு கலிமாவை பற்றி நம்ம ஆரம்பிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமாவை சொல்லி ஒரு மனிதன் பேசுவதற்கும் கலிமாவை சொல்லி அவன் மரணிப்பதற்கும் அல்லாஹ் தஆலா நம்ம தந்தருள் புரிவானாக. ஆமீன்.